my channel Dimple's Wings. So இன்னைக்கு ஒரு அழகான ஒரு மேக்கப் வீடியோல மேக்கப் டியூட்டோரியலோட தான் உங்க எல்லாரையுமே மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன். So full வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த லுக்கை நான் எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்க. மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. Subscribe பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ப்ரிவென்ஸ்லேருந்து டே மாய்ஸ்சரைசர், நான் டேக்கு யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் சீரம் யூஸ் பண்ணுறேன். இது வந்து டாக்டர் ரசரோட சீரம். இதையும் லைட்டாக ஃபேஸில் டச் அப் பண்ணி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். தென் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் தான் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஐப்ரோஸை கிளியராக என்னோடய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஐ ஜெல் யூஸ் பண்ணி, பிளாக் கலர் ஐ ஜெல் யூஸ் பண்ணி, தென் கன்சீலர் மிஸ் ரோஸோட கன்சீலர் யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸை வந்து ஷேப்பாக கிளியர் கட் பண்ணி இன்னும் நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். அதே கன்சீலரை வச்சு இப்போ என்னோடய கண்ணை சுற்றி இருக்கிற என்னோடய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே கன்சீலரால் கவர் பண்ணி ப்ரஷ் ஒன்று யூஸ் பண்ணி அதை நான் அப்படியே ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேபிள் பண்ணிக்கிறதுக்காக கம்ஃபர்ட் பவுடர் ஒன்று யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே கன்சீல் பண்ணதுக்கு மேலே நான் கவர் பண்ணிக்கிறேன். தென் நான் ஐஷேடோஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கிறது ரெட் அண்ட் பிளாக் ட்ரெஸ்னால் கொஞ்சம் ஸ்மோக்கி ஐஸாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு தான் என்னோடய ஐஷேடோஸை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓரளவுக்கு எனக்கு தேவையான ஸ்மோக்கி ஐஸுக்கான ஒரு லுக்கை க்ரியேட் பண்ணிட்டேன். ரெட் அண்ட் பிளாக்கில் அண்டர் ஐலையும் கூட நான் அது இன்னும் கொஞ்சம் ஹைலைட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பிளாக் கலர் ஷேடோஸை அப்ளை பண்ணி தென் கோர்னரில் கொஞ்சம் கோல்ட் டச் கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஹைலைட் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னும் என்னோடய கண்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் மஸ்காரா யூஸ் பண்ணியிருக்கேன். இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபேவரட் மஸ்காரா. டபுள் லைன் நான் கொடுக்குறேன். நல்லாவே என்னோடய மேல் இருக்கிற இமைகள், கீழே இருக்கிற இமைகள் எல்லாமே நல்லா ஹைலைட்டாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜெல் ஐலைனரே தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அவுட்லைனுக்கு எல்லாமே. ஃபஸ்ட் டைம் நான் இந்த லேஷஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அது கம் பூசி ஒட்டி ரொம்ப டைம் எடுத்துச்சு. அதெல்லாமே நான் காமிக்கலை. இது லாஸ்ட்டாக ஒருக்கா ஐலைனரால் நான் ஹைலைட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ ஃபைனலாக கண்ணோட வேலைப்பாடுகள்லாம் முடிஞ்சுட்டு ஸோ இப்போ நான் வந்து யூஸ் பண்ண போகிற ஃபவுண்டேஷன் மெக்கோடது. என்னோடய ஸ்கின் டோனை விட கொஞ்சம் கம்மியான டோன் தான், பட் இது என்னோடய ஃபேவரட் ஃபவுண்டேஷன். ஃபேஸ் ஃபுல்லாகவே நான் டச் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணி இப்போ நான் ஃபுல்லாகவே ஃபேஸ் ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணி நல்லாவே பிளெண்ட் பண்ணி விட்டுறேன். ரொம்ப அழுத்த தேவையில்லை, லைட்டாக ஸ்மூத்தாக ஓரளவுக்கு ஒரு புஷ்அப்போட ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிங்களானே போதும். ஸோ இந்த பிளெண்டிங் ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து ஸ்பாஞ்சையும் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நல்லாவே ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு கொடுக்கும் பர்சனலாக. ஸோ செகண்டாக நான் ஸ்பாஞ்சிலையும் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபவுண்டேஷனை ஃபிட் பண்ணுறதுக்காக என்னோடய கம்ஃபர்ட் பவுடரை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ தான் ஃபேஸில் அந்த ஃபவுண்டேஷன் ஃபுல்லாகவே செட் ஆகி ஸ்டேபிள் ஆகி நிற்கும். என்னோட நோஸை வந்து ஷார்ப்பாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மிஸ் ரோஸ்லேருந்து நீக்ரோ கலரோட கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். என்னோட நெத்தி, கண்ணம், தாடைக்கு கீழே எல்லாமே வந்து நான் இந்த கன்சீலர் யூஸ் பண்ணலை. பிகாஸ் நோஸை மட்டுமே நம்ம கொஞ்சம் ஷார்ப்பாக காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு நோஸை மட்டும் நான் ஷார்ப் பண்ணிக்கிறேன். கடைசியாக ஃபைனல் டச்சுக்காக கம்ஃபர்ட் பவுடர் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே என்னோடய முகம் ஃபுல்லாக இந்த கம்ஃபர்ட் பவுடரை யூஸ் பண்ணி ஃபைனல் டச் ஒன்று நான் பண்ணிக்கிறேன். லைட்டாக ஒரு ஃபேஸ் கட் ஒன்று கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்னோடய கண்ணம் அண்டு தாடைக்கு கீழே பகுதிகளில் வந்து
ப்ரௌன் ஷேட்ஸால் லைட்டாக ஒரு கட் பண்ணிவிட்டு தென் நான் ப்ளஷஸ் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பிங்க் கலர் ப்ளஷஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் இன்னும் ஷைனிங் லுக் ஒன்று கொடுக்கணும். பிகாஸ் இது வந்து ஒரு நைட் வேர் பார்ட்டி வேர் மாதிரி நான் பண்ணுறபடினால கொஞ்சம் ஃபேஸ் வந்து ஷைனிங்காக இருந்தால் ரொம்ப ஹைலைட்டாக விளங்கும். அதனால என்னோடய கன்னம், மூக்கு நுனி அண்டு லிப்ஸில், தாடையில் எல்லாமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபைனலாக ரெட் லிப்ஸ்டிக்கோட என்னோடய ஃபைனல் லுக்கை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நல்லா ஷைனிங் லுக்காக இருக்குது. இப்போது ஏரையும் பண்ணிவிட்டு ஃபைனல் லுக்கை பார்க்கலாம்.